Hi friends, welcome to Pizza's Kitchen. இது என்னென்னு பார்க்குறீங்களா? ஸ்ரீலங்காவில் விற்கிற சீஸ் பிஸ்கட். இது நான் செய்தது, கடையில் வேண்டினதில்லை, நான் செய்தது. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அழகாக மட்டுமில்லை, இதில் ஆரோக்கியமும் இருக்கு, சுவையும் இருக்கு. ஏனெண்டா கடையில் வேண்டதுக்கு சுவையூட்டிகள் கலப்பாங்க. இது எதுவித சுவையூட்டியும் கலக்கப்படாத ஆரோக்கியமான சீஸ் பிஸ்கட். எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. இது செய்கிறதுக்கு நான் சின்ன கப்பால் 2 கப் பச்சை கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன், 1 கப் சீஸ், 1 கப் மார்ஜரின். இதுதான் முக்கியமான பொருட்கள். அதோட பேக்கிங் பவுடர் சிறிதளவு, ஒரு 1/4 தேக்கரண்டி போதும் பேக்கிங் பவுடர், உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்வோம். இவ்வளவு பொருட்களும் தான் பாருங்க. பச்சை கோதுமைமா எந்த ஒரு சின்ன கப்பால் எடுத்திருக்கிறேன், 2 கப். இவ்வளோத்தையும் நாங்கள் இப்போ குழைச்சி கொள்ளணும். இது குழைக்கிறதுக்கு நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கலந்து கொள்ள போகிறேன். ஒரு 2 சுற்றி சுற்றினா அப்படியே குழப்பட்டு வந்துடும். ஏனெண்டா சீஸ் கிடக்கிறதால சீஸ் கொஞ்சம் இன்னும் சின்னனா போனா தான் குழப்படிக்க நல்லா இருக்கும். அதால துருவின சீஸ் தான் 2 சுத்து சுத்தினா நல்லா வரும்ன்றதுக்காக நான் மிக்சி ஜாரில் போட்டுக்கொள்றேன். பாருங்க, 1 கப் சீஸ் சேர்த்துக்கொள்றேன். 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் சீஸ். அதோட மார்ஜரினும் 1 கப். சீஸ் முக்க வலிச்சு போடுவோம், கொஞ்சம் ஒட்டி இருந்திருக்கு சைடில். எல்லாத்தையும் போட்டுட்டு மார்ஜரினையும் அப்படியே வலிச்சு விட்டுட்டு இதோடையே உப்பையும் பேக்கிங் பவுடரையும் போட்டுட்டு அப்படியே கலந்து கொண்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். 2 தரம் நாங்கள் சுத்த விட்டாலே அப்படியே கலந்து வந்துடும். பேக்கிங் சோடாவையும் ஒரு 1/4 தேக்கரண்டி போதும். பேக்கிங் பவுடர் 1/4 தேக்கரண்டி போதும். கணக்க தேவை என்னடா நாங்கள் 2 சின்ன கப் தான் எடுத்துனாங்க, அதுக்கு ஒரு கொஞ்சம் போதும். அடுத்தது தேவையான அளவு உப்பு. உப்பு ஒரு சாடையாக கொஞ்சம் கூட சேர்த்துக்கொள்ளுங்க. இது இந்த பிஸ்கட்ல இருக்கிறவங்களுக்கு டேஸ்ட் வந்து உப்பு சுவை தான் கூடுதலாக இருக்கும். உப்பு தான் டேஸ்ட்டை தர உப்பும் சீஸும், அதால கொஞ்சம் கூட நீங்க சேர்த்துக்கொள்றது நல்லது. பாருங்க, நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்படி நல்லா குழப்பட்டு வந்திருக்கு. இதை நான் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்ற போறேன். மாற்றிட்டு அப்படியே குழைச்சி எடுக்க போறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திருந்தா தயவு செய்து நீங்க பார்க்குற வீடியோக்குள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப்னு கிடக்கு, அதை இருக்கா டச் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பக்கத்துல பெல் பட்டன் வரும், அதையும் நீங்க ஒருக்கா டச் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே நீங்க அதை அமுக்கினீங்கன்னா பெல் பட்டனும் ஒன்னாயிரும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். பாருங்க, அந்த மாவுக்கு 2 தேக்கரண்டி குளிர்ந்த நீர் விடுறேன். ஏன் அப்படி விடுறேன்னுடா, அப்படி அந்த தட்டி குழைச்சென்று வரைக்கும் தண்ணி இல்லாடி கொஞ்சம் வெடிக்க பார்க்குற மாதிரி வருது குழைக்க. அதால நான் என்ன செய்திருக்கிறேன், ஒரு 2 தேக்கரண்டி குளிர்ந்த நீர். கொஞ்சம் சுடு நீரை விட்டேன்டா மார்ஜரின் எல்லாம் உருகுற மாதிரி எண்ணெய் மாதிரி வரும். இந்த எண்ணெய்த்தன்மை இல்லாமலுக்கு நல்ல சொப்டாக வர்றதுக்கு ஒரு ஐஸ் தண்ணி 2 தேக்கரண்டி விட்டு நான் விட்டுட்டு நல்லா குழைச்சி கொள்ளுங்க. குழைக்க அப்படியே ஆசையா இருக்கும். வடிவா குழைச்ச முடிய நாங்க தொட்டு பார்த்தோம்னா இவ்வளவு ஒரு சொப்டா பச்சையாவே சாப்பிட ஆசையா இருக்கும். பாருங்க, நல்லா வந்திருக்கு. இதை நான் இன்னும் நல்லா வரணும்டா ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே போலித்தீன் கவர் போட்டு மூடிட்டு அப்படியே நான் வைக்க போறேன். அப்படியே வச்சு ஒரு 1/2 மணி நேரத்தால உங்களுக்கு இப்ப உடனே காட்டுறேன் வாங்க. 1/2 மணி நேரம் செல்லட்டும். அதுக்கிடையில நாங்க பேக்கிங் ட்ரேக்கு எண்ணெய் பூசி பேப்பர் போட்டுட்டு வந்துடுவோம். பாருங்க, அப்படியே வாசையா இருக்கு. இன்னும் இருக்க நாங்க இதை குழைச்சு கொள்ளுவோம். சாடையா குழைச்சிட்டு 2ஆ பிரிச்சு போட்டு நான் அவ்வளோத்தையும் இந்த ரொட்டி தட்டில் வச்சு தட்டி இல்லாது அது 2ஆ பிரிச்சு போட்டு தட்ட போறேன். நல்லா குழைக்க தேவையில்லை, ரெண்டாலும் கொஞ்சம் குழைச்சி எடுக்க இன்னும் சாஃப்டா வரும். இன்னும் சாஃப்டா வர பிஸ்கட் நல்ல டேஸ்டா வரும். பாருங்க, நான் அரைவாசி எடுத்து போட்டு தட்டி உங்களுக்கு காட்டுறேன். மிச்ச அரைவாசியை நான் சேர்த்து பிறகு செய்கிறேன். இந்த ரொட்டி வச்சு போட்டு தட்டி கொள்ளுவோம். பட்டமாத்தான் நீங்க உருட்டி தட்டணும் இல்லை, நாங்க என்னடா இது வெட்டி சின்னனா எடுக்க போறோம். அதால நீங்க எப்படித்தான் வந்தாலும் பரவாயில்ல தட்டி கொள்ளுங்க. ஆனா ரொட்டின்ற பருமன் வந்து எல்லா இடமும் ஒரே மாதிரி வரும். அப்பதான் நீங்க வெயிட் பண்ணிக்க
சில வேளை பிஸ்கட் எப்படி இருக்குமோ மெல்லிசா வர பிஸ்கட் கெதியா வெந்துடும். தடிப்பா இருக்கிற பிஸ்கெட் வந்து வேகிறதுக்கு நேரம் செல்லும். அப்ப கொஞ்சம் கலர் வித்தியாசம் வரலாம் பிஸ்கட்ல. எனவே நீங்க என்ன செய்யணும், எல்லா பக்கமும் ஒரே அளவு தடிப்பனா இருக்கணும். அப்படி நாங்க எடுத்து பார்க்க தெரியும், கொஞ்சம் குட்டி பள்ளமா இருக்குமா இருந்தா பாருங்க, தொட்டு பாருங்க, தடிப்பு ஒரே மாதிரி வர அளவுக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு உங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ அப்படி ஒரு போத்தில் மூடி அப்படி ஏதாவது அச்சுக்கள் இருந்தால் அதால் நீங்கள் வெட்டி கொள்ளுங்க. ஸ்ரீலங்காவில் விற்கிற சீஸ் பிஸ்கெட் வந்து நான் வெட்ட போகிற அதே மாதிரி தான் இருக்கும். அதால் நான் ஒரு சோடா போத்தில் மூடி எடுத்து வெட்டிக்கொள்கிறேன். உங்களுக்கு இவ்வளவு சின்ன வெட்டி செய்ய கஷ்டமா இருக்கும், நேரம் இல்லை அப்படின்ற கொஞ்சம் கொஞ்சம் பெருசாவே நீங்க வெட்டி கொள்ளலாம். பாருங்க, நான் சின்ன சின்னனாக நல்ல மெல்லிசா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மில்லிமீட்டர் தடிப்புல தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த சோடா முடியால தான் நான் அமர்த்தி எடுக்க போறேன். இதால் அமர்த்தினேன்டா இதோட டிசைன் வந்து பாருங்க, நல்லா ஊண்டி அமர்த்தி விட அப்படியே தெரியும் உங்களுக்கு. அப்படியே நாங்க அதை எடுக்கலாம். அப்ப இந்த ரொட்டி முழுவதுக்கும் நான் அப்படி இந்த முழுவதுக்கும் நான் அப்படி செய்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இலகுவா பிரிச்செடுக்கலாம். நல்லா ஊண்டி அமர்த்தி விட்டீங்கண்டா இலகுவா நீங்க பிரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, அப்படியே செய்து முடித்தேன். இந்த மாவை எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்க மட்டும் பார்க்காம எல்லாரும் பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்களா இருந்தா ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த பிஸ்கெட்டை செய்து உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்றதை எனக்கு கமெண்ட் மூலம் தெரிவிங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு நான் செய்யறத பார்த்து இவர்களும் செய்து கொள்ளினமா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். என்னோட விரிசா கிச்சனை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விரிசா கிச்சன் இந்த பேஜுக்கு போய் பார்த்தீங்களா இருந்தா, யூடியூப்ல பார்த்தீங்களா இருந்தா நான் செய்த வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்ப பனங்காயிலேயே நான் பன் செய்கிறேன். போய் பாருங்க, செய்து கொடுங்க. ஒரு கால உணவா இருக்கும், ஆரோக்கியமான உணவா இருக்கும். நாங்க இதுல துளைகள் போட்டுக்கொள்வோம். இப்ப நான் முள்ளுக்கரண்டியால எடுத்து போடுறேன். நீங்க முள்ளுக்கரண்டியால போட முள்ளுக்கரண்டி இல்லையண்டா 2-3 ஈக்கு குச்சி வச்சு அதாலேயே நீங்க போட்டுக்கொள்ளலாம். பாருங்க, நான் ஒவ்வொரு பிஸ்கெட்டா எடுத்து பேக்கிங் ட்ரேல அடுக்கி கொள்ள போறேன். அப்படியே நீங்க ட்ரேல அடுக்குங்க. சின்ன நண்டதால கொஞ்சம் மினக்கட்ட வேலை பரவாயில்ல, நாங்க செய்து கொள்றது நல்ல சுவையா இருக்கும். அப்படியே எடுத்துட்டு இதே டைம் நீங்க அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி கொள்ளுங்க. நீங்க அவன்ல வச்சு வேக வைக்கலாம், அல்லது ஒரு சட்டிக்கு மண் வச்சு போட்டு அதுக்கு மேல வச்சு கூடி நீங்க வேக வச்சு கொள்ளலாம். நீங்க எப்படியாவது உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்க வேக வச்சு கொள்ளுங்க. நான் இன்றைக்கு அவனில தான் வைக்க போறேன். 170 பாகையில ஒரு 13 நிமிடம் 14 நிமிடத்துக்குள்ள எனக்கு வெந்து வந்துட்டு. ஆகவே நீங்க 20 நிமிடம் பையில இடையே 10 நிமிஷத்துக்கு பிறகு நீங்க பாருங்க, உங்களோட பிஸ்கட் வந்து கலர் மாறி வருகுது, அதுல செஞ்சு வந்து முருகி வருகுதுன்றா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட தடிப்பை பொறுத்ததுதான் டைம். ஆகவே நீங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்து கொள்ளுங்க. நிறம் மாறி இந்த வெந்து பிஸ்கட் இந்த கலருக்கு வந்து கொண்டு இருக்குதா இருந்தா நீங்க உடனே எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, நான் வச்சுட்டேன். அப்படியே நான் தூர போகல, பக்கத்துல நிக்க போறேன். ஏன்னாண்டா இது கெதியா வெந்து கேக்குதுகள் மாதிரி இல்ல, நல்ல மெல்லிய சின்ன பிஸ்கட். பாருங்க, நான் எடுத்துட்டேன். இவ்வளவு கலண்டு வருகுது, நல்ல ஆசையா இருக்குது. கடையில வேண்டதை விட இது நல்லா இருக்கு, நல்ல சீஸ் வாசம் வீசுது. அப்படி எடுத்தீங்கன்னா இவ்வளவு மென்மையா இருக்குன்னு பாருங்க. இந்த பிஸ்கட் மொரண்டு இவ்வளவு சுவையா இருக்கு. இந்த பிஸ்கட்டோட ஒரு நெஸ்கோபி அல்லது ஒரு டீ ஒன்று ஊற்றி குடிப்பமா இருந்தா இவ்வளவு டேஸ்டா இருக்கும். நான் சாப்பிடுறேன், நீங்களும் சாப்பிடணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆகவே நீங்களும் செய்து கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையானது எடுத்து நான் மிச்சத்தை ஒரு போத்தல்ல போட்டுட்டு வச்சுட்டேன். இதை நான் என்ன செய்யலாம், 2-3 நாளைக்கு இதை நான் யூஸ் பண்ணலாம். கடையில போய் ஏதாவது வேண்டி எனக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. இதை சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு சொன்னாங்க, அசல்
இந்த கடையில் விடுற பிஸ்கட் மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்க. நீங்களும் செய்யுங்க, உங்களோட பிள்ளைகளுக்கும் கொடுங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.